I am the Lord that healeth you. I will not cause any of the diseases that I brought upon the Egyptians, because I am the Lord that healeth you. Not only Lord to protect us, but even if it is asymptomatic, but it becomes Lord, but you are able to heal us so many times, Lord. As Psalm 103 says, Lord, we bless the Lord, oh our soul, because you have done wonderful things to us, who have forgiven all our iniquities, healed all our diseases, delivered our soul from destruction, crowning us, Lord, with your tender mercy and kindness, that you are able to renew your strength like an eagle. Oh, thank and praise you. As the psalmist says, Lord, bless the Lord, O my soul, and all that is within me. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆகவே நாங்கள் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நாங்கள் அனைவருமாக இந்த குடியில் எல்லாரும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வணங்குகிறோம். பாதாரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த தேசத்தில் இருக்கிற உலகமும் பரவி இருக்கிற நோயினுடைய கர்த்தாவே கொடுமை முறிந்து போகட்டும். உங்களுடைய ஒரு வார்த்தை நீ சொல்லும், நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிறுத்தும் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் wickedness from off your tents, அக்கிரமத்தை கூடாது தூரமாக்கும் போது சர்வ வல்லவரது திரும்ப கட்டப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தை இந்தியாவுக்கும், இங்கிலாந்துக்கும், அமெரிக்காவுக்கும், எல்லா தேசங்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனையா இருக்கிறது. Lord, let the people return to the Almighty God. சொல்லி இருக்கிறபடி வானத்திலும் பூமியில் உள்ளவைகள், தண்ணியில் உள்ளவைகள், வானத்தில் உள்ள எல்லாவைகளையும் சிருஷ்டித்தவரையே பொழுது கொண்டு செய்வீங்கள் என்று சொல்லிதான் இந்த கடைசி கால எச்சரிப்பின் வார்த்தைகள். ஆகவே உண்மை இல்லாமல் வேறு தெய்வம் யார்? உண்மை இல்லாமல் வேறு கண்மலை யார்? உண்மை இல்லாமல் சுகப்படுத்தக்கூடிய வைத்தியர் யார் உண்டுனாரா? ராஜா, எங்களுடைய ஜனங்களை கண்ணோக்கி பார். 2 நாளாக 7:14 சொல்லி இருக்கிறபடி என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாதவற்றை திரும்பி என் முகத்தை தேடினால் நான் அவருடைய பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். 2 நாளாக 7:14 படி அப்பா, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களுடைய பொல்லாத வழி விட்டு நாங்கள் திரும்புகிறோம். எங்களை நீ பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த ஆண்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த ஆண்டிலே நாங்கள் ஜீவனோடு இந்த நாள் வரை இருக்க காரணம் என்னன்னா, எங்களை நீ பரிசுத்தப்படுத்த விரும்புகிறீர். நாங்கள் பரிசுத்தம் அடைய கர்த்தாவினுடைய இன்னும் கிட்டி சேர இன்னும் உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பங்களை, வாழ்க்கையை நாங்கள் பொறுமையோடு ஓடும்படியாக விசுவாசத்தை காத்துக்கொள்வதை செய்யலாம். I pray for each and every person, especially we pray for your daughter, Dr. Vijula, and also her sister-in-law and brother Wesley and Stanley and his wife. Lord, you know all our sufferings and the problems every day we face in our lives. But the promise is, you said, Lord, I will never leave you nor forsake you. Oh Lord, you are the same yesterday, today and forever. Whenever people turn to you, whenever people repent and turn to you back, Lord, you are able to, Lord, forgive our sins and trespasses. And Lord, you are able to heal us and the land, oh Lord. Send the prosperity into the land. Help us to humble ourselves. Yes, Lord. Though we are busy in our day-to-day, Lord, routine, our day-to-day job, or whatever work that you have given to us, Lord, let us not, Lord, be completely involved and be immersed or drowned into that worldly activities. For the lockdown period, Lord, we are made to sit at home. Lord, we are not able to go out to do shopping. We are not able to do any of our normal routine. But all the time, the lockdown period, Lord, you allowed us, given us the time that we can sit at home and close the door and, Lord, look up to you, Father in heaven. So the Lord who is sanctifying you, He is the only Lord who can do that. Lord, during this period, oh Master, each and every one of us be sanctified. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா? இந்த ஆண்டு நாங்கள் பரிசுத்தம் அடைவதற்காக பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும், அக்கிரமம் செய்கிறோம் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் என்று சொல்லி இருக்கிறப்பா. நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு வருகிறது என்று சொல்லியிருக்கு. சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறவரே, ஆகவே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தம் அடைய வேண்டியதாக இருக்கிறது. இதுக்குமான இயேசுவின் சாயல் ஒப்பாக எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், காட்டி கொடுக்கிறோம்.
இந்த கலந்து கொள்ள எல்லாரையும் ஆசீர்வாதம். எந்த தேசத்தில் இருந்தாலும் வீட்டில் இருக்க அருமையான கட்டாவி வேலுராமரோடு, ஸ்ரீலங்காவில் இருக்கிற அருமையான சசிகலாவோடு, ராஜஸ்தான்ல இருந்து கலந்து கொள்ள சகோதரர் ராஜு அவர் குடும்ப மக்களோடு, ஜெரால்டு சிங்கப்பூர்ல இருந்து கலந்து கொள்கிற சகோதரோடு, வயதான பெற்றோரோடு கூட கர்த்தாவை அருமையான எங்களுக்கு கலந்து வல்லபாய் ஜானுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மருமகனுக்காக ஜெபிக்கிறோம். எந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கிறாலும் நீர் அவளை காத்துக்கொள்ள, அவரிடத்திலும் நாங்கள் நல்ல செய்திகளை கேள்விப்பட, கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய ஜனங்களுக்கு செய்தார், அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லக்கூடிய சாட்சிகள் கேட்க உதவி செய்கிறார். மொத்த அனைப்பும் ஏற்ற செய்தியை தந்து வழிந்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவை நாங்கள் சற்று நேரம் துதித்து பாட நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருப்பதுதான் எங்களுக்கு கொடுக்க பெரிய பாக்கியம். ஜனங்களை வனாந்தரத்தில் ஆராதனை செய்ய போக விடு என்று சொல்லி பார்வோண்டத்துல மோசையை கொண்டு நீ பேசினீர். ஆகவே எங்களுக்கு ஆராதனை நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கிற நோக்கம் என்னன்னா உங்க ஆராதனை செய்யத்தானே. ஆகவே துதித்து சோத்தரித்து சற்று நன்மை நடிச்செல்வது உதைத்தார் பறந்து பேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு. எல்லாரும் சொல்லுவோம்னா இந்த வழக்கமா பாடுற ஒரு பல்லவி, ஐ ஆல்வேஸ் லவ் திஸ் சாங் அண்ட் ஐ சிங் திஸ் எவ்ரி டைம் ஐ கேதர். உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது, உங்களுடைய கிருபைதான் எங்களை நடத்துகிறது. உங்க கிருபைதான் என்னை உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. Let us join together. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நான் சொல்லுவோம், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்த கிருபையே. கிருபையே கிருபையாம் மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. ஆமா, அவருடைய கிருபைதான் நம்ம தாங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சற்று நேரம் வரைக்கும் நான் ஸ்தோத்திரம் செய்வோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சுற்றிலும் சூழ்நிலை பார்க்கும் பொழுது துச்சைத்தான் கேள்விப்படுகிறோம். இந்தியாவில கூட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். கோவிட்னால தாக்கப்பட்டு திடீரென்று முந்தைய நாட்களே 11 நாள் 21 நாள் இருந்து மறித்தாங்க. இப்போ டாக்டர் விஜயலா says not within 2 or 3 days things happen. Within a week people they very soon pass away.
and just doctors are all spectators. They cannot do anything. ஆனா இப்ப நம்ம இவ்வளவு நாளும் ஜீவனோட பலத்தோட இருக்கிறேன்னா அது அவருடைய கிருபை தானே, என்னுடைய நீதினால அல்லது நான் செய்த நற்கிரைகளினால அல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா பிச்சையா கருவியா எங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்கப்பா, நாங்களுக்கு முழுமை கெட்டி சேரும்படியாக உண்மை துதிக்கும்படியாக உண்மை சோத்தரித்து ஆராதனை செய்து கொண்டு இருப்பதே எங்களுக்கு கொடுக்க பெரிய சாக்கி, துதிப்பதே எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளும் பிள்ளைகளா எங்களை முத்தரித்திருக்கிறீரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நன்றியோடு சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அந்த 1000 சோத்திர பலிகள், 1000 நாவுகள் போதா ஆண்டவ உந்தனை பாட. 1000 நாவுகள் போதா ஆண்டவ உந்தனை பாட. கணக்கில்ல நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. கணக்கில்ல நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. 1000 நாவுகள் போதா ஆண்டவ உந்தனை பாட. 1000 நாவுகள் போதா ஆண்டவ உந்தனை பாட. கணக்கில்ல நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. கணக்கில்ல நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. அல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்காசனம் வீற்றிருக்கிறவரே, சர்வ வல்லமையுடையவரே, நீர் ஒரு நித்திய நல்ல கர்த்தாவே பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து பாதுகாப்பு செய்யும். இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பேரும் கிருபை தந்து நாங்கள் சாட்சியாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்கிறார். இறை வழி நடத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை கர்த்தாவை செய்யும்படியாக கர்த்தாவே ஒருவராவது நாங்கள் இந்த பலவீனத்துக்கு அடிமையாக பாதுகாத்துக் கொள்ளும் சாட்சியை நிறுத்தீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா, ஆமென். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுடன் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்ந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய் இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காரும் இல்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பினகலமும் நீளமுயரமும் ஆழமும் அறிந்துணர
அனுகிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் திருத்தத்தை நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே விசுவாசத்தில் நிலையிடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கர்த்தாவின் நாளிலே இந்த ஜூம் மூலமாக கலந்து கொள்ள செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த ஜூம் மீட்டிங்ல புதிதான மக்களை அழைத்து வந்து எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி நீ செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக Lord, how you have been protecting us as Lord, a bird, a hen will bring all the chicks, Lord, under its wings and protects the young ones of Jesus from the fear of the eagle. Or when the vulture, it comes, oh Lord, how the mother is able to protect the chicks of Jesus. Oh, you are our Father. Lord, he who dwells under the shadow of the Almighty God, dwells in the secret place of the Most High, shall abide in the shadow of the Almighty. The shadow of the Almighty God, Lord, we have a protection. So the evil one, even the plague, even the pandemic which is all around the world, Lord, as we are under your wings, O Jesus, we are protected. But for your grace, O Lord, or we would have been consumed long ago. Even last year, this year, each day, Lord, is fresh. Your grace is fresh and new, and they never cease, O Jesus. Thank you, Lord, for your grace. Lord, now I pray for one sister. She is much worried about her own life, and she had been brooding and thinking about the past days and years. As I was, those days, I was happy, and I was happy in the Lord. Now, these years, I'm walking in the life of wilderness. Even Hagar was let down by her own husband without any help, and she was even without any water in the wilderness of Jesus. You opened her eyes to see the spring of water, which was already there. And Lord, she was able to be fed by the water and quench her thirst. Oh Lord, in the life of wilderness that I'm walking, there is no one to really love me or take care of me. And I've been crying and crying each and every day and night. There is no tears in my eyes. It has dried up. So I'm walking in the life of wilderness. Where can I find the joy? What is the end of my life? What is the meaning that I live? Why should I live like this? How long will be this problem of wilderness life and loneliness? Dear sister, each and every tear that you have been shedding, the Lord has counted them all in his numbers. And this year, the Lord will open the doors for you. The doors you have been knocking at, where you could not find any way out. You are not able to even let out your feelings. No one with whom you can share your problems. But Jesus is the best friend. In the sweet hour of prayer, whenever you go and cry, the Lord will give you the strength, the inner soul, and also the spirit and your body. So there is a purpose in Lord bringing you thus far in your life, and all the more he will lead you. He had been Emmanuel to you, you had been Ebenezer to you, and you'll be Emmanuel the rest of your life also.
Invite the viewers here. The promise that is given to you is Isaiah 25th chapter, verse 8. This is the promise which the Lord shows me. Isaiah 25:8, sister. So pour out your heart. The Lord bless you. There is another brother here. அவருக்கு எப்பொழுதும் பார்த்தாலும் ஒரு பயமாய் இருக்கிறது. இந்த கொள்ளை நோய் என்னையும் தாக்கி விடுமோ? இந்த அடிக்கடி சில அடையாளங்கள் இந்த சரீரத்தில் தோன்றுகிறது. சில நேரத்தில் என்னுடைய தொண்டை கட்டி கொள்கிறது, எனக்குள்ளாக இந்த இருமல் வருகிறது, அதான் பயப்படுகிறேன்னு சொல்லுற சகோதரனே. உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி அக்கிரமெல்லாம் மன்னித்திருக்கிறார். உன் பிராணனின் அழிவுக்கு மீட்டு இருக்கிற அவருக்கு நீங்கள் துதி சோத்திரங்களை ஏறிடுங்கள். நீ விசுவாசிக்கும் போது தேவன் மகிமை காண்பாய். பயம் என்பது விசுவாசத்துக்கு மாறானது. ஆகவே அன்பான சகோதரனே, நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். Another sister here, she has got a very good talent to sing. But she says that I'm without any gifts. The Lord has not given me any gifts or talents. The one talent that you have, sister, you make it, use it for the glory of the Lord. Whenever you're there alone, while you're praying, you cry aloud and sing aloud. And the people who hear your songs, they will come with repentance. They will turn to God. And that is the conviction with which the Lord is going to deal with people. Whoever will be able to hear your singing. The Lord knows your broken spirit. He wants to restore everything in your life. இன்றைக்கும் கர்த்தாவே ஒரு அருமையான சகோதரி காண்கிறேன். அந்த வாடிய கர்த்தாவே ஜெபம் இன்னுமாய் கேட்கப்படவில்லை என்று சொல்லி கலங்குறது பார்க்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பை என் குடும்பத்து மக்கள் எல்லாரும் காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அன்பான சகோதரியே, குடும்பத்தினுடைய ஆண் மக்களையும் உறவினர்களும் சந்திக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இது ஒரு முடிவு காலம். இது கடைசி காலகட்டமாக இருக்கிறபடினாலே குடும்பத்தை சார்ந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்கு செய்வீங்க. இப்படி ரட்சிக்கப்படாமல் இயேசு அறியாமல் மரித்தால் வாழ்க்கை நரகம் என்று சொல்லி நீங்கள் பாரத்தோடு அந்த எதிர்காலத்தை குறித்து கரிசனையாக பாரத்தோடு ஜெபியுங்கள். நல்ல செய்திகளை ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் ஒவ்வொருவராக கர்த்தருடைய பக்கமாய் திரும்புவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லிக்கிறேன். ஒரு அருமையான சகோதரர், என்னுடைய விசுவாசத்தில் நான் குறைபடுகிறேன். சில நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன் தான், ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, மனிதனுடைய வார்த்தைகளை அல்லது செய்திகளை நான் கேட்கும் பொழுது என் விசுவாசத்தை இழந்து போகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன். கர்த்தாவே, அந்த நாளிலே அந்த கடல் மேலே நடந்த பொழுது அந்த சீஷர்கள் மிகவும் பயந்தார்கள். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி அந்த காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் அடக்கினீர் அல்லவா? அதே விதமாக இந்த மகனுக்கு விரோதமாக எழும்புகிற கொந்தளிப்புகள், வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இதையெல்லாம் அமரச் செய்யும்படியாக ஒரு வார்த்தை நீ சொல்லும். இறையாதே, அமைதலாயிரு. And when he said, "Be still," there was a great calm. And the disciples, everybody wondered what kind of a man he is. Even the wind and the sea, they obey him. இந்த நாட்களிலே நாம் எதை செய்வோம்? எதனால் இது வந்திருக்கிறது? என்று சொல்லப்பட்ட கடைசி கால உபத்திரவங்கள் இப்பொழுது ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டது. ஏற்கனவே பழைய ஏற்பட்ட காலத்துல ஆதி ஆகமத்துல மனுஷத்தை உருவாக்கிற பொழுது கர்த்தர் அவனை நம்முடைய சாயலை உருவாக்கி தன்னை மையப்படுத்தும்படியாக அவனை தெரிந்து கொண்டார், உருவாக்கினார். எல்லா படைப்புகளிலும் உன்னதமான படைப்பு மனிதன் தானே. ஏன்னா அவருடைய சாயலை உருவாக்கப்பட்டிருக்க மனுஷன். இன்றைக்கு அந்த நோக்கத்தை அறியாது மனிதன் தேவனுடைய தூரமாய் போகும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பல துன்பங்கள். பாவம் என்பது மனிதனை தேவனுக்கு பிரிக்கிறது. உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை வாசி. பாவம் என்ன செய்கிறது? அது கொடியது. பாவத்துடைய சம்பளம் மரணம். அந்த பாவம் என்ன செய்யும்னா நோய்களையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது, சாபத்தை வருவிக்கக்கூடியதா இருக்கிறது, குடும்பத்தை பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. பல துன்பங்களுக்கு காரணம் அந்த பாவம். ஆனா ஒரு மனிதன் தேவனுடைய பக்கமாய் திரும்பும்போது
அந்த பாவத்தை மன்னிக்கிறார், சாபத்தை முறிக்கிறார். நம்முடைய நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. ஆகவே தான் அந்த வாக்கு தத்துவம் எல்லாரும் தெரிந்தது. நான் அடிக்கடி சொல்வது யாத்திரம் 15:26. நீ கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்கள் செய்து அவருடைய கட்டளைகளை செவி கொடுத்து என் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எய்த்தெருளுக்கு வர பண்ணின வியாதிகள், வாதைகள் சொல்லிட்டு வியாதிகள் ஒன்றை வர பண்ணினேன், உனக்கு வர பண்ண மாட்டேன். யாருக்கு? அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு பார்வைக்கு செம்மையானவை செய்து அவருடைய கட்டளை செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டார். 4 காரியம். இந்திய நேரத்தில் அதை பற்றி யோசித்து அதை ஆலோசனை நான் இதை பேசியிருக்கிறேன். இப்போ இப்படி செய்யும்போது நான் என்ன செய்ய மாட்டேன், ஏப்ரல் வர பண்ண வியாதி ஒன்று வர பண்ணேன். அப்போ பண்றதும் பண்ணாததும் யார் கையில் இருக்குது? அவர் கர்த்தர் தான். அவர் கீழ்ப்பணிந்து அவருடைய கட்டளைப்படி நடந்தா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது சங்கீதம் 33:18-19 வாசிக்கிறோம். அவருடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விடுவிக்கவும் பஞ்ச காலத்துல அவளை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தா சங்கீதம் 33:8-18 குறித்து வாசித்து பாருங்க. அவருடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு தப்பு. ஆத்துமாவை மரணத்துக்கு காக்குறேன்னு என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனுக்கு அழிவுக்கு நேராக போகாதபடிக்கு ஆத்மாவை மீட்கிறார், மீட்பு. அப்புறம் பஞ்ச காலத்துல அவர்களை உயிரோடு காக்கவும். இனி ஒரு கொடிய பஞ்சம் வரக்கூடிய நிலை இருக்குது. விவசாயங்கள்லாம் குறைஞ்சி போகிறது. பல விதமான சட்டங்கள் இந்த விவசாயத்தை விதமாக இருக்கிறது என்று சொல்லி இந்தியாவில் பார்க்கணும். இப்போ பஞ்சம் வரலாம். ஆனா எல்லா நேரத்துல என்ன செய்யறாரா, அவருடைய பயந்திருக்கிற மக்கள், அவர் கிருபை காத்திருக்கிற மக்கள் மேல அவருடைய கண்கள் நோக்கம் எதுக்கு? ஆத்மாவை மரணத்துக்கு விடுவித்து காத்துக்கொள்ளும், நரகத்துக்கு, அழிவுக்கு, சாபத்துக்கு, வியாதிக்கு விலைக்கு காக்கவும். அப்புறம் என்ன, பஞ்சத்தில் உயிரோடு அவளை காக்கும்படியாக அவருடைய கரம் எப்பொழுதும் நம்ம நோக்கமாயிருக்கு இல்லையா? அவர் நம்ம எப்பொழுதும் காக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு விலகாத கர்த்தராயிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சரி, இப்போ இந்த பாவம் செய்த பொழுது அந்த சாபத்தினால, பாவத்தினால மரணம் மனிதனுக்கு வர நேரிடும். பல விதமான பிரச்சனைகள், கொலை, விபச்சாரம், வேசித்தனம்லாம். முதல்ல ஏதேன் தோட்டத்துல அது கிடையாது. விபச்சாரம் என்ற பாவம் அப்ப இல்லையான்னு கேட்டா ஆதாம் ஏவாள் தான். கனவு தனக்கு ஏற்ற ஒரு துணையாக ஏவாளை ஆதாம் உண்டாக்கினார். இன்றைக்கு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஒரு மகளோ ஒரு மனிதனோ தனிமையா இருப்பது நல்லதல்ல. அது கர்த்தரோட சித்தம் இல்லை. ஏற்ற துணையை உண்டாக்குறார். இப்ப யாராவது அப்படி இந்த துணை இல்லாம இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தப்படி கேளுங்க. ஐயா, எனக்கு ஏற்ற துணையை நீங்க உண்டாக்குன்னு சொல்லியிருக்கீங்க, என்னோட தடையா இருக்கு, அதை நீக்கிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது இந்த வருஷத்துல அந்த நன்மையை தத்து உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப அதுக்கு பிறகு மோசையின் காலத்துல என்ன செய்தாங்க? பிரமாணம் கொடுக்க 10 கட்டளைகள். அது நியாய பிரமாண காலம். அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன ஆசீர்வதிக்கிறாரு. 1000 தலைமுறை இருக்கும். அந்த கட்டளை மீறி நடந்தா சாபம், 3-4 தலைமுறைகளுக்கு சாபம் அப்படின்னு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 5-6 வருஷங்களை வாசிக்கிறோம். இது நியாய பிரமாண காலம். அப்புறம் தீர்க்க தரிசனங்கள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், பெரிய தீர்க்கர், சிறிய தீர்க்க தரிசிகள். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ரட்சகர் ஒரு பிறக்க போகிறார் அறிவித்தது. கன்னி மகன், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரி இயேசு பெயரிடுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததான் உலக சரித்திரம் பிரிக்கப்படும். கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். அப்ப 2021 ஆண்டுல இருக்கிறோம்னா கிறிஸ்துக்கு பின். இது கிருபை, கிருபையின் காலம். அப்புறம் இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டப்பட்டு பரிசுத்த ஆவியான அருளப்பட்ட 50ஆம் நாளில பரிசுத்த ஆவியான ஒரு காலம். இப்ப இந்த கிருபையின் காலத்துலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி அடுத்தது மிக வேகமாக வரக்கூடிய காலம் முடிவு காலங்கள். அப்ப அந்த நேரத்துல என்னன்னா, கிருபை அது இருக்கும், ஆனா அது எடுக்கப்பட்டு போக நேரம், டிரான்சிஷன் பீரியட். ஆனா இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அந்த கிருபைக்குள்ளாக இருக்கணும். அந்த கிருபை தான் நம்ம காக்கிறது. கிருபையினாலே விசுவாசம் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல் தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்படுவது அவருடைய கிருபை.
அப்புறம் காக்கப்படுவதும் சுகப்படும் இருப்பதும் அவருடைய கிருபை. நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது அவருடைய கிருபை. வேலை கிடைப்பது அவருடைய கிருபை. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. இப்ப இருக்கிற காலத்துல இது ஒரு கொடிய காலம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. என்ன இருக்கும்? மனுஷர்கள் எப்படி தற்பிரியராக, சுகவப்பிரியராக, சுபாவ அன்பு இல்லாதவர்களாக, தாய் தப்புமார்கள் அடங்காதவர்களாக, சுய இன்பம் உள்ளவர்களாக, மதியாதவர்களாக, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசன பாசத்துல தெரியும். அப்ப நல்லா தெரியுது, கடைசி காலம். இனி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அப்ப அதுக்கு ஆயத்தமாகணும். இது நம்ம ஆயத்தப்படுத்துற காலம். 2020ஆம் ஆண்டு 2019 அந்த கோவிட் வந்ததுனால COVID-19 20ஆம் ஆண்டுல உலகங்க பரவியது. அது என்னன்னா லாக்டவுன் பீரியட்ல நம்ம கர்த்தர் நம்ம ஆயத்தப்படுத்துற காலம். இனி வரும் காலம் கொடிய காலம் நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்காக அதை அனுமதிச்சார். இந்த 2021ஆம் ஆண்டு என்ன காலம்னா பரிசுத்தமாவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டு. போன வருஷம் ஆயத்தம் அடைந்து அந்த கஷ்ட நேரத்திலும் கர்த்தர் போஷித்தாரு. அவரை சார்ந்து கொள்ளும்படியாக வேலை இருக்கோ இல்லையோ அநேக மக்களை குறித்து கேள்விப்படும் போது எங்களுக்கு நேர்த்தியா போஷித்தாரு அப்படி விசுவாசத்தில் பேலாம் அடைச்சிட்டாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் லாக்டவுனு கொடிய 2வது அலை. இப்ப இந்த ஆண்டு எதுக்காக இதை அனுமதிக்கிறோம்னா நம்ம பரிசுத்தம் அடைவதற்காக. This year is going to be a year of sanctification. நம்ம பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தத்தை எப்படி அடையிறது, அதை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த ஆண்டில் என்ன செய்யணும்ட்டு சில ஆலோசனைகளை நான் சொல்ல போகிறேன். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? முதலாவது 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறார் இல்லையா? 3ஆம் வசனத்துல அந்த நாளை கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை ஆசீர்வதித்தார். எதை ஆசீர்வதிக்கிறாரு? பரிசுத்த நாளாக அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். அதே நேரத்துல இந்த 20ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 20:12 அதை நீங்க கைக்கொள்வதனால நீங்கள் அவருடைய பரிசுத்த ஜாதி என்று ஜனம் என்று சொல்லப்படும்படியாக அதை நம்ம கைக்கொள்ளும். நீங்க ஓய்வு நாள்காரங்கள் சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒருவேளை இந்த ஓய்வு நாளை நம்ம கொண்டாட முடியல, ஆலயத்துக்கு போக முடியல. ஆனா ஆலயத்துக்கு போகாம இருக்கிறதுனால இல்லை, இந்த எப்படி இருந்தாலும் இந்த ஒரு பரிசுத்த நாளை நம்ம பரிசுத்தமா ஆசரிக்கணும். மற்ற நாளை விட விசேஷமாக அதிகமாக கர்த்தரை தேட, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இல்லை, வேலை நிறைய இருக்கலாம். ஆனா மரியாளை போல இயேசு கிறிஸ்துவ பாதத்தடியில அமர்ந்திருந்த மரியாள், மாத்தாள் இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு கூப்பிட்டாலும் கூட இயேசுடைய பாதத்தடியில உட்காரல. அவருக்கு உணவு தயாரிப்பதற்காக சமையல் அறையில இருந்தார். அது தவறு சொல்ல முடியாது. ஆனா அதை விட என்னது முக்கியமானது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். தேவையானது ஒன்று. மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். நம்ம அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுறோமா இல்லையா? ஆனா மரியாள் தெரிந்து கொண்டது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எது எது? அவருடைய பாதத்தை அமர்ந்திருந்து உட்கார்ந்து இருப்பது, அவரை தேடுவது, அவரை துதிப்பது, அவர்களை பேசுவது, அவருடைய சத்தத்தை கேட்பது. இதுதான் விலையேறப்பட்ட பங்கு. சரி, அப்போ இந்த உலகத்தின் பல நாடுகளை குறித்து பார்க்கும்போது இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல அதான் முதல்ல நிலையில் இருந்த இடம். அதிகமான COVID-19 தாக்கப்பட்ட நாட்டில் அதிகமா ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் பெருகி இருந்தது. அப்புறம் சைனா, அப்புறம் இந்தியா அப்படிலாம் இருந்துச்சு, அப்புறம் பிரேசில். ஆனா இப்ப அமெரிக்கா அது கோவிடுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் வேக்சினேஷன் கொடுத்தாங்க, மாஸ்க் அணியில, பல காரியங்கள் லாக்டவுன்லாம் லிஃப்ட் பண்ணிட்டாங்க, பள்ளிக்கூடம்லாம் திறக்க போகுது, தொழிற்சாலை ஆரம்பித்து விட்டது. ஆனா இந்தியாவில் முந்தி இருந்ததை விட அதிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அமெரிக்க தேசம் கிறிஸ்தவ நாடு, ஆனா கர்த்தரை விட தூரமா இருந்த நாடு. அந்த ட்வின் டவர் அதை தகர்க்கப்பட்ட போது வெறுமையா இருந்த ஆலயங்கள்லாம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சு கர்த்தரை தேட ஆரம்பித்தார். இப்ப அதுக்கு பின்பாடு மறுபடியும் குளிர்ந்து போன நிலையில
நிறைய சபைகள் ஆலயங்கள்ல மூடப்பட்டதாக விற்கப்படுகிறது. ஆலயங்களுக்கு போவது கத்தை தேடுவது கிடையாது. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த கோவிட் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எல்லாம் இந்த போன வருஷத்துல எல்லாம் லாக்டவுன்லாம் லிஃப்ட் பண்ணிட்டு எல்லாம் நிறைய பேர் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 10 பேர் 50 பேர் இருந்த சபையில இப்ப 300 பேர் இருக்காங்க. 300 500 இருந்த இடத்துல 1000 பேர் 2000 பேர் எல்லாம் கத்துற எல்லா ஆலயங்களும் திறக்கப்பட்டிருக்கு. நேற்று ஒரு சகோதரர் ஹூஸ்டன் அந்த பட்டணத்துக்கு பேசினாரு. என்னுடைய மெத்தடிஸ்ட் ஆலயத்துல என் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதுல 100 பேர் தான் இருப்பாங்க. இப்போ 600 பேர் 1000 பேருக்கு வர்றாங்க. இடம் கொள்ளல, வெளியெல்லாம் உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க சொன்னார். அந்த பட்டம் போகும்போது அங்க பார்த்தா ஆலயம்லாம் 10 பேர் தான் இருப்பாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள். ஆனா இப்ப எல்லா ஆலயங்களும் சர்ச்சஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப அந்த கர்த்தரை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. தேட ஆரம்பிக்கும் போது இந்த கொள்ளை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுல விடுதலை தந்திருக்கு. ஆனா நம்முடைய தேசத்தை பார்க்கும்போது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தேடுவது பதிலாக பல பரிகாரிகளை சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களை தேடும் போது தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுகிறதா மாறி கர்த்தரை தேடல. ஆகவேத்தான் ஒரு சத்தம் என்ன சொல்லப்படும் வேதாமத்துல வெளிப்படுத்த பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்ற ஒரு சத்தம். இது எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து வருது. இதை நான் வாசிக்கிறேன். 10:7 வெளிப்படுத்தின விசேஷம் 10:7 வாசிக்கிறேன். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருமான மேல் ஆணையிட்டு சொன்னான். இப்போ இந்த சிருஷ்டித்தவர் சதாக உயிரோடு இருக்கிறவர் இவரையே தொழுது கொள்ளும். இதுக்கு பதிலாக வேற சிருஷ்டிப்ப உலக காரியங்களை தொழுது கொண்டிருந்தா அது ஒருவேளை சிலருக்கு பணமா இருக்கலாம், சிலருக்கு நகையா இருக்கலாம், சிலருக்கு சொத்து சுதந்திரம் பேங்க் இப்படி விக்கிரமா இருக்கலாம். விக்கிரன்றது ஒரு சிலையை மாத்திரம் குறிப்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ கொடுக்க வேண்டிய இடத்த வேற ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் இப்ப என்ன செய்யணும்? அதெல்லாம் விக்கிரங்கள்லாம் கர்த்தருக்கு கொண்டு வாங்க. ஏன் இதுதான் என் கண்கள் இச்சை தான் எனக்கு விக்கிரமா இருக்குது, பணம் தான் எனக்கு இச்சையா இருக்குது, சுகபோகம் தான் இச்சையா விக்கிரமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை கர்த்தர் கொண்டு வாங்குங்க. இப்ப அதெல்லாம் அவர் உடைச்சு அவரையே தொழுது கொள்ளுங்க கையில் உயர்த்தி. அப்போ என்ன செய்வார்? உங்களுக்குள்ள பலத்தை மாற்றி உங்களை ஆசீர்வாதம் தந்து பாதுகாத்துக் கொள்ளும். உலகம் பூரா அதை தெரியணும். அவரையே தொழுது. யாரை தொழுது கொள்ளணும்? சிருஷ்டித்தவர் இல்லையா? சிருஷ்டிகர்த்தர் அவர் தானே. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமாகிய அவர் மேல் ஆணையிட்டு சொன்ன இப்ப அவரை தான் தொழுது கொள்ளணும். இப்ப எந்தெந்த நாடு, எந்த குடும்பம், அது எந்த தனிப்பட்ட மனிதன் கர்த்தரையே தேடு, சிருஷ்டித்தவரையே, வேற ஒன்று கிரியேட்டர். Who has created the heavens and the earth? He created you and me. All the things that are found on earth, the heaven above, the stars, sun, moon, and everything are created. He is the creator. இவரை தான் தொழுது கொள்ளணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஐயா நம்மளை பக்கமாய் திரும்ப, ரிட்டர்ன் டு தி ஆல்மைட்டி காட். சர்வால திரும்பும் பொழுது நம்மை கட்டுவார், நன்மை உண்டாயிருக்க செய்வார். சார், இப்போ அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். இந்த ஆண்டு நமக்கு எது கொடுத்துருக்காரு? போன ஆண்டு நம்மளை ஆயத்தப்படுத்தினாரு. எதுக்கு? வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க. வேதத்தை வாசிக்கிறீங்களா? நிறைய குடும்பங்கள்ல ஜெபிக்கிறாங்க. இப்போ வேதத்தை வாசிக்கிறாங்க. இப்போ ஒரு சகோதரி, அவங்க துபாய், அவங்க பெங்களூர்ல இருந்தாங்க, ஒரு ஆங்கிலோ இந்தியன், வேலை நிமித்தமா அங்க போயிருக்கிறாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சொல்லுவோம் ஆலோசனை, நல்லா பைபிள் படிங்க சிஸ்டர். நல்லா அங்க போய் தனியா இருக்கிறாங்க, ஒய்ஃப் பிள்ளைங்கள்லாம். மகா சைனால ஐ திங்க் மெடிசன் பண்றா, பையன் இன்ஜினியரிங் இங்கே படிக்கிறான். இப்போ இவங்க துபாயில இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தனியா இருக்க, நல்லா படிக்கிறேன் சார், 10 அதிகாரமா படிங்க சிஸ்டர்னா. அவர் என்ன சொல்றாங்கன்னா, 40 நாள்ல 65 நாள்லயே நான் பைபிள் படிச்சு முடிச்சிட்டேன், பல தடவை படிச்சுட்டேன், 17 தடவை படிச்சுட்டேன். போன முறை நான் படிச்ச போது வித் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் ஆங்கிலோ இந்தியன். அவங்க சொல்றாங்க, ஐ எம் ஏபிள் டு ரீட் த பைபிள் பிரதர் இன் 65 days 70 days வித் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா அவசர அவசரமா வேகமே படிக்கல, கடமைக்காக படிக்கல, ஆவில் நிறைய படிச்சிருக்காங்க. கர்த்தர் அவங்கள உயர்த்தி வச்சிருக்க. துபாயில ஒரு பெரிய நிலையில அவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு.
வேதத்தை நல்லா வாசித்துட்டு போன வருஷத்துல ஜெபிக்கிறது. இப்ப இந்த ஆண்டு வந்து நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். நானே உன்னை பரிசுத்தப்படுத்துற தேவன். இப்ப இந்த பரிசுத்தம் அடைவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டை அந்த தீர்மானம் பண்ணி வச்சுக்கிடுங்க. எல்லா உலக கவலைகள், உலக இச்சைகள், உலகத்தின் பாரம், அசுத்தம், லௌகீகங்கத்தை எல்லாத்தையும் முட்டுட்டு இந்த பரிசுத்தப்படுவதுன்னு சொல்லி கேட்கும் அவர்களை கிட்டி சேருவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பரிசுத்தம் எதுக்காக உண்டாகணும்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறதால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் சொல்லியிருக்கிறேன். லேவியராகமம் 11:45 அதை வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:15 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 1:15-16 வாசிக்கிறோம். அடுத்தபடியாக ஒரு காரியத்தை சீனாய் மலையில கர்த்தர் 10 கட்டளை கொடுக்கும்படியாக மோசையை மேலே வர சொன்னார். அது வரும் முன்னாக என்ன சொன்னார்? 3 நாட்கள் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தணும். இன்றைக்கும் நாளைக்கும் பரிசுத்தப்படுத்துங்க. 3ஆம் நாளில நீங்க அந்த இடி முழக்கத்தோடு நான் அந்த மலையில இறங்கி 10 கட்டளை கொடுப்பேன்னு சொன்னார். அப்ப என்னன்னா, அந்த 3ஆம் நாளில அந்த அடிவாரத்துக்கு வரக்கூடாது. ஒரு எல்லை உண்டு பண்ணி அந்த அடிவாரத்தை தொடுகிற மிருகமா இருந்தாலும் மனுஷன் யாரும் செத்து போவாங்க. ஏன்னா அது பரிசுத்தம். பரிசுத்த தெய்வம் அங்க மலையில இறங்குறாரு. அப்போ இந்த 3ஆம் நாளில் நீங்க பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய மனைவிடத்தில் சேராதிருங்கள். அப்போ 3ஆம் நாளில அந்த பரிசுத்த தேவன் இடி முழக்கத்தோடு பேசினார். சீனாய் மலையில் பேசினார். இந்த ஜனங்கள் எல்லாரும் அதை கண்கூடாக பார்க்கிறார். அது இடி முழக்கம், கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும்? வல்லமையுள்ளது. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறாரு. பெண்மான்கள் ஈணும்படியாய் செய்கிறாரு. அக்கினி ஜுவாலையை பழக்க செய்யக்கூட கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தம் கேட்கணும்னா மனுஷன் பரிசுத்தம் அடையணும். 3 நாட்கள், இன்று நாளையும் 3ஆம் நாளையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தமாக்குற தேவன் வந்து என்ன செய்ய ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். யாத்திராகமத்துல எப்படி பரிசுத்தப்படுத்துறன்னா, அந்த கர்ப்பம் திறந்து பிறக்கிற ஆண் மகவு கர்த்தருடையது. யாத்திராகமம் 13:2 கர்ப்பம் திறந்து பிறக்கிற ஆண் மகவு இருந்ததுன்னா அது கர்த்தருக்குரியது, தலைச்சன் பிள்ளை. ஆகவே தான் அந்த ரகசியம் என்னன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அந்த வீட்டு வாசல் நிலைக்காலில் பூசி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள சங்காரக்காரன் அதம் பண்ணப்பட்டது கடந்து போச்சு. 12:23 யாத்திரை 12:13-13 வாசித்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிராத வீடுகள்ல பார்வோனுடைய அரண்மனை முதற்கொண்டு அங்க இருக்க கடைசி வேலைக்காரன் வீட்டு வரைக்கும் தலைச்சன் பிள்ளை சங்காரம். ஏன் இந்த தலைச்சன் பிள்ளை வந்து கர்ப்பம் திறந்து பிறக்கிற ஆண்மகன் வந்து கர்த்தருக்கு பரிசுத்தப்படுத்து. இதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நம்ம மந்திரவாதிகள் கர்ப்பஸ்ரீகளை அவங்கள மந்திரம் செய்து வளைத்து அது தலைச்சன் பிள்ளையா இருந்தா அதை எடுத்து மண்டை ஓட்ட கொண்டு சில மந்திரங்களை செய்வாசியம் செய்யறாங்க, மை செய்யறாங்க. இது கர்த்தருடையது. அதான் பிசாசு என்ன அதை தான் தொடுவான். ஆனா உங்க வீட்டுல ஆண் பிள்ளை முதல் பிள்ளை இருந்தா அதை பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பிசாசு உண்டாக்குவான். ஆனா நீங்க கையில் ஜெபிக்கும் போது அது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறது. கர்த்தர் ஓடி செய்யும்படியாக நிலப்படுத்துவார். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தப்படுத்துறாரு. தலைச்சன்பள்ளி சங்காரத்தை தலைச்சன்பள்ளியை பரிசுத்தப்படுத்துறாரு. அடுத்தபடியாக அவர் யாரை பரிசுத்தப்படுத்துறாருன்னா, தம்முடைய உடன்படிக்கையின் ஸ்தலத்தை, தேவனுடைய ஆலயத்தை அவர் என்ன செய்யறாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே தான் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது எப்படி இந்த ஆலயத்துல சாலமோன் கட்டின ஆலயத்துல கர்த்தர் இதை பரிசுத்தப்படுத்தி என் கண்கள் அது மேல் நோக்கமாயிருக்குன்னு சொல்லி, அவர் தேவனுடைய ஆலயம் வந்து பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவருடைய கண்கள் எப்போதுமே அது மேல நோக்கமாயிருக்கும். அவருடைய செவிகள் அந்த இடத்துல ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு எப்பொழுதும் திறந்தைகளாக இருக்கும்னு சொல்லி, அப்ப ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துறது. கடைசியாக எதை பரிசுத்தப்படுத்துறாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 knowing not that you are the temple of the living God, the Spirit of God wants to dwell in you. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கின்ற அறிய இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவிகள் வாசமா இருக்கனால நீங்கள் பரிசுத்த ஆலயமாயிருந்தீங்க. உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய முதற் பேரான பிள்ளை பரிசுத்தப்படுத்துகிறார். யோபனுடைய வாழ்க்கையில 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 7 குமாரர்கள் 3 குமாரதிகள். 7 குமாரரும் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுல விருந்து பண்ணுவார்கள். விருந்து பண்ண சகோதரி அழைப்ப 10 பேர் விருந்து கொண்டு இருக்கும்போது யோபு என்ன செய்வார்னா, அவர் நீதிமானா இருந்ததால அவங்க விருந்து உண்டு புசித்து குடித்து கர்த்தரை தூஷித்து இருக்கலாம் என்று சொல்லி எண்ணி
அவ என்ன செய்வார், அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி 7+3 இவங்களுக்கு இலக்கத்துக்கு பலிகளை செலுத்தி பரிசுத்தப்படுத்தணும். இதை நீதிமான். அப்போ ஒரு பெற்றோர் தாய் தாப்பா தான் அவங்க என்ன செய்யணும், தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தணும். எப்படி பரிசுத்தப்படுத்துவீங்க நீங்க? உலகம் பலவிதமான சோதனைகள், இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, பலவிதமான சினிமா, டிவி இதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அவனை தலையை கழுவி ஜோம் பண்ணி அவன் நல்ல பைபிள் படிக்க சொல்லி கொடுத்து வேதத்தை நல்ல பிள்ளைகளை வேதத்தை நல்லா மெமரைஸ் பண்ண சொல்லுங்க. அவங்க ரொம்ப ஞானமுள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. வேதம் அவங்கள பரிசுத்தமாக வாழ்வதற்கு உதவி செய்யும். அப்ப இந்த மாதிரி பரிசுத்தப்படுத்திக்கணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை எதுக்கு உண்டாக்கி கொடுத்துருக்க பிள்ளைகளை? ஒரு பக்தியுள்ள சந்நிதி பெறுவதற்கு தானே. அதுக்காக தான் உங்களை படைச்சிருக்காரு. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான சகோதரர் சாமியல், அவருடைய மனைவி பியூலா, ஆந்திரால குண்டூர்ல இருக்காங்க. அவர் ஹெட் மாஸ்டர் இருக்காரு. அந்த அம்மா ஒரு மேட்ரன் ஹெட் நர்ஸா இருக்கிற ஆபரேஷன் தியேட்டர்ல, குண்டூர் மெடிக்கல் காலேஜ். அவளுக்கு இப்ப 13-15 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், பிள்ளை இல்லை. ஆனா குழந்தைய கொடுக்குறாருன்னா எதுக்காக கொடுக்குறாரு? உங்களுக்கு கொடுத்துருக்காரு பரிசுத்தமா வளர்க்கணும். நீங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணணும். எங்க இருந்தாலும் அவங்களுக்காக தாவே பிள்ளை பிசாசு தொடக்கூடாது, பரிசுத்தம் வாழணும், அவனுக்கு கை வைத்து ஜெபிங்க. உங்களுடைய அனுதின ஜெபத்துல ராத்திரியும் பகலும் அவங்களுக்கு பரிசுத்தம் ஜெபம் பண்ணுங்க, இஷ்டப்படுத்துவார். சரியா? சரி, இப்போ இந்த பரிசுத்தமாக்குவது எப்படி நம்ம பரிசுத்தம் அடைவது? முதல் காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன்னா, அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க எபேசு 1:4 உலகம் தோற்றுக்கு முன்னாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? நீங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாசற்றவர்களாக இருப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க அன்பில பரிசுத்தம் அடையணும், மாசற்றவர்களாக இருப்பது தெரிந்து, அதான் தெரியும். த சாய்ஸே அவங்களை தெரிந்து கொண்டான்னா அதை பரிசுத்தமா இருப்பதற்காக. யோவான் 17:17 இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னுடைய விசேஷங்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபம்? உடைய வசனத்தினால் அவளை சத்தியமாக்கும். உடைய வசனமே சத்தியம். இந்த சத்தியம், இந்த வசனத்தை கேட்கும் போது, படிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அந்த வசனத்தை கேட்டுட்டே இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிறீர்கள். இரம்பலும் தியானிக்கணும். வசனத்தை கேட்பதனால இந்த வசனத்தை கொண்டு உங்களை என்ன செய்யறாரு? அவர் பரிசுத்தமாக்குற. இந்த ஆண்டில வசனம் அதிகமாக வாசிக்கணும். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம், அதை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6:11 நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 9 வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஏன்னு கேட்டா, வஞ்சிக்கப்படாதவர்கள், வேசி மார்க்கத்தார், விக்கிர ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. சரியா? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆனாலும் 11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக. எப்படி பரிசுத்தமாகிறோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தினால. இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் பாவத்தை விட்டு விலகும். அந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டே இருங்க. அந்த நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்கள். சமீபத்துல ஒரு காரியத்தை டாக்டர் பக்தவச்சலம், அவரு எம்டி, அவரு எந்த ஹாஸ்பிட்டல் தெரியல, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். இந்த மூச்சு விடுகிற பிராணாயம் அப்படின்னு சொல்லி யோகாவில் சொல்லி கொடுப்பாங்க, அது தவறு. அவர் என்ன சொன்னார்னா, நல்ல மூச்சு, நல்ல டீப் பிரெத், நல்ல மூச்சு இடுங்க, கொஞ்ச நேரம் அதை தம் பிடிச்சிட்டு அப்புறம் விடுங்கன்னு. அதுக்கு அவரு ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். நான் அதை கேட்டேன். அதாவது அப்படி சத்தம் ஓ அப்படின்னு அந்த சத்தம் போட்டு அந்த மூச்சை அடக்கிக்கிட்டு அப்படியே வச்சுட்டு அப்புறம் இம் அப்படின்னு மூச்சு விட சொல்றேன். காத்து மூச்சு வாங்கும்போது அந்த சொல்லுவாங்க இல்லையா, அகர முதல்ல, அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மள என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பாஸ்டர் ஒரு கிராமத்துல இருந்தாரு, செம்பாக்கம், திருப்பூர் பக்கத்துல.
கூத்தாடியா இருந்தார். அவர் இயேசு ரட்சித்து வைராக்கியமான ஊழியக்காரர் இருந்தார். ரொம்ப வைராக்கியமா இருப்பார். இயேசு பத்தி சொல்லுவாரு, இந்த பாருங்க, மற்ற கிறிஸ்து அறியாதவங்களுக்கு இயேசு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து இந்த பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து உங்க மூச்சிலே இருக்காருங்க. தெரியுதோ தெரியலையோ இயேசு இருக்கிறாரு. எப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க, நீங்க எப்படி மூச்சு இழுக்கிறீங்க, எப்படி மூச்சு விடுறீங்க சொல்லுவார். இந்த பாருங்க, மூச்சு இழுக்கும்போது விடும்போது சு ஏ சு ஏ சு அப்படின்னு சொல்லி காப்பாரு. அவரு ரொம்ப அருமையா விளக்கி சொல்லி கொடுத்தவங்க. பாருங்க, மூச்சிலே இருக்கிற இயேசு கிறிஸ்து, என் பேச்சு மூச்செல்லாம் இயேசுதான், அது தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மிக அழகா சொல்லுவார். நான் அப்ப அதான் உணர்ந்து கொண்டேன். அப்ப என்ன செய்யணும்னா, நீங்க இப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்க. என்ன எக்ஸசைஸ்? பிரீதிங் எக்ஸசைஸ். எப்படி செய்ய போறீங்க தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இப்போ அந்த டாக்டர் பக்தவச்சலம் சொன்னதை நான் இப்போ ப்ராக்டிக்கலா சத்தியத்துபடி நான் சொல்ல விரும்புறேன். எப்படி தெரியுமா? நீங்க மூச்சு விடுங்க, அதை பாருங்க, கண்ணத்தை மூடிட்டு எல்லாரும் இப்படி செய்யுங்க பார்க்கலாம். நான் சொல்ற மாதிரி 3 தடவை நம்ம செய்ய போறோம். அதை பாருங்க, முதல்ல ஒரு தடவை செஞ்சு காமிச்சிடறேன், அப்புறம் நீங்களாம் சேர்ந்து நம்ம சேர்ந்து செய்வோம். அதை பாருங்க, செஞ்சு காமிச்சிட்டுமா? அப்புறம் இது மாடல், அப்புறம் 1, 2, 3 தடவை நம்ம அப்படி செய்ய போறோம். சரியா? ஏ சு அப்படி சொல்லுவா. தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் செய்யுங்களா? ட்ரை பண்றீங்களா? தனியா இருக்கும்போது ஏன்னா உங்க பேச்சுலயும் மூச்சுல அவர் இருக்காரா இல்லையா? இப்ப எப்படி செய்யணும்? டாக்டர் பக்தவச்சலம் எம்டி அவரு சொன்னதை இப்ப நான் உங்களுக்கு நடைமுறையில எப்படி நம்ம சொல்லணும் சொல்ல போறேன். எல்லாம் சேர்ந்து செய்யலாமா? என்ன படிங்க சொல்லுங்க. ஏ சு ஏ சு ஏ சு இப்படி நல்லா அப்படி பயிற்சி பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மூச்சு இழுக்கும்போது என்ன போகுது? ஆக்சிஜன் உள்ள போகுது. அப்புறம் மூச்சு விடும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இதுதான் நம்முடைய பிராணனுக்கு தேவைதான் பிராணவாயு. இந்த காத்து இழுக்கும் இயேசுவ உள்ள பேரை உள்ள இழுக்கிறீங்க. ஏ அப்புறம் வெளியே விடும்போது சூடும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இப்போ தேவனுடைய வல்லமை, இயேசுன்ற பேர்ல வல்லமை இருக்குல்ல, நாமத்தினால ஏன்னு சொல்லும் போது ஆக்சிஜனோட தேவனுடைய அதிக வல்லமையான அவருடைய காற்று, அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள போகுது, வல்லமை போகுது. கொஞ்ச நேரம் அப்படியே சஸ்டைன் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா, அது வென்டிலேட்டர் மாதிரி அது போய் இருக்கிற அந்த கிருமி இருந்துச்சுன்னா, அந்த வைரஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே அழிச்சிட்டு, இப்ப சு அப்படின்னு மூச்சு வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு மாதிரி அது என்ன ஆகுது? செத்து போனதா வெளியே வந்துருக்கு. இந்த ரகசியத்தை நான் அப்பொழுது டாக்டர் பக்தவச்சலம் அந்த வார்த்தையை சொல்லி மூச்சு விடுறது போது பாச சொன்ன நினைவு கூர்த்து இதை நான் பயிற்சிக்கு ஆரம்பித்து விட்டேன். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்களேன். அல்லேலூயா. இயேசு நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:11. இதற்காக உனக்கு தெரிந்து கொண்டாரு. உங்களுடைய இருளிலிருந்து அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் வரத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக பெரிய சன்னதியாக, ராஜரை ஆசிரிய கூட்டமாக, அப்புறம் பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்த ஜனமாயிரு. அப்ப என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதிங்க. நீங்கள் நானும் இயேசு ரத்தத்தில் கழுவப்படும் பொழுது அல்லேலூயா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி. brought you into the doctor from the doctor into marvelous light to proclaim his praises, a chosen generation, a royal priesthood, அப்புறம் holy nation and his own people. 1 பேதுரு 2:9. சரியா? இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாமா? என்ன ஒரு அருமையான வாக்குத்தை பாரு. இயேசுன்ற பேரை சொல்லிட்டே இருங்களேன். எப்படி சொல்றீங்க? உங்களை அறியாமலையே மூச்சு இழுக்கும் போது என்னன்னு சொல்றீங்க? ஏ இதுதான் ப்ரோனிங். நல்ல ஒரு மனுஷன் வந்து அந்த அதிகம் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த பேண்டமிக் டைம்ல அநேக முகமதியர்கள் வந்து அதிகமா இந்த நோய் தாக்கப்பட்டதாக கேள்விப்படலை. ஒரு நாள் சோமாறாங்க.
அப்படி இது ஒரு என்ன தெரியும், இப்பதான் திடீர்னு ஒரு தாட் நான் பாக்குறேன். அந்த அன்பர்கள் அநேகர் அப்படி இந்த தாக்கப்படலை. என்ன ரகசியம் தான் மருந்து சாப்பிடணும் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன்னா, தொழுகை செய்யறாங்கல்ல, அவன் என்ன பண்றாங்க, தொழுகையில் தான் ப்ரோனிங் மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, நெற்றி தரையில படும்படியாக குனிந்து கொள்றாங்க. அப்புறம் அவங்க அந்த சத்தம் போடுறாங்க, ஒரு சத்தம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ரோனிங் பொசிஷனுக்கு அவங்க இருக்கிறாங்க. ப்ரோனிங்னால தெரியும் உங்களுக்கு, அந்த முட்டி போட்டுட்டு உங்க 2 கையும் வச்சு நெற்றியை தரையில படும்படியாக இல்லை உங்க கையில படும்படியாக இருந்து மூச்சை நல்லா இழுக்கணும். அதான் ஏ கொஞ்ச நேரம் அப்படியே சஸ்டைன் பண்ணுங்க, ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட் ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் மூச்சை மெதுவாக வெளிவிடுங்க. இதுதான் ப்ரோனிங். இப்போ இது எங்க அந்த அன்பர்கள் அங்க டெய்லி 3 வேளை செய்யறாங்க. இது நான் தற்செயலா பார்த்த காரியம் என்னன்னா, அவங்கள அநேகருக்குள்ள அந்த அப்படிப்பட்ட தாக்குதல் இல்லை அவளுக்குள்ள. அவங்க செய்யற தொழுகை, நம்ம எப்படி நம்ம தொழுகை வர்ஷிப் பண்றோம், நல்லா சேர்ல உட்காந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு பண்றோம். ஆனா வேதன்படி என்ன செய்யணும், 1 ராஜாக்கள் 18:42 எலியா எப்படி ஜெபித்தாராம், எழுந்து தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்கால படும்படியாக குனிந்து அவரு விண்ணப்பம் செய்தான் இருக்கு. அது இறக்குற தொழுகை. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இயேசு நாமத்தினால தேவனுடைய ஆவியினால கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், நீதிமன்றாக மாற்றுகிறார். அப்போ கர்த்தர் சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி, அவர் சுதந்திரமாக தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதி பாக்கியம் உள்ளது. கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். கண்மணி மூடி ஜெபிக்கலாமா? நான் சொன்னது ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எளிய விசுவாசம் அவர் மேல, அவருடைய கிருபை தான் நம்ம தாங்குது. அந்த கிருபையில நம்ம இந்த ஆண்டில் பரிசுத்தப்படையும். போன ஆண்டு ஆயத்தப்பட்டீங்க எதுக்கு? கொடிய காலங்களுக்கு. இந்த ஆண்டு நம்ம பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டு. ஐயா நான் இன்னும் பரிசுத்தத்துக்கு எப்படி அடையிறது? ஒரே வழி என்னது? அவரையே தியானிப்பது தாங்க பரிசுத்தம். இரவும் பகல் வேது பிரிமா இருந்து தியானமா இருந்து பாக்கலாம். இயேசுவே, இயேசு கிறிஸ்து, மூச்செல்லாம் பேச்செல்லாம் இயேசு, என் வாழ்க்கையெல்லாம் இயேசு, என் நோக்கெல்லாம் இன்னும் இயேசு, என் எண்ணெல்லாம் இயேசு, என் ரத்தத்திலேயே இயேசுதான், என் மூச்சு என் பேச்செல்லாம் இயேசு அப்படின்னு இயேசுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க பாருங்க. அதான் பரிசுத்தம் அடையும். வேலை இருக்கும், பிரச்சனை இருக்கும், அது மத்தியிலும் கூட உங்களை பரிசுத்தப்படுகிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பை மேற்கொள்ள நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை பரிசுத்தமாக்குற தேவன் என்று சொல்லி இந்த ஆண்டு கிருபையா எங்களை பரிசுத்தப்படுகிற ஆண்டாய் கொடுத்திருக்கிறீர். உடைய கேட்க சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி இருக்கிறது. நாங்கள் வசனத்தை கேட்க கேட்க ஆராதிக்க ஜெபிக்க தொடர்ந்து எங்களுக்கு அருள் செய்வீராக. இந்த வேலையெல்லாம் மறையட்டும். எங்க நாடு கர்த்தருடைய பக்கமாய் திரும்புவதாக. உலகத்து நாடுகள், கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிற நாடுகள், கர்த்தரை மறந்த நாடுகள், குடும்பங்கள், மனிதர்கள், தலைவர்கள், அரசியல்வாதிகள், நாங்கள் உங்களுடைய பக்கமாக திரும்ப எனக்கு அருள் செய்வீராக. என் நாம தெரிவிப்பட்டு என் ஜனங்கள் என்று சொன்னீரேன். உங்களுடைய ஜனமாகி நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் தேசத்துக்காக உலகத்தை ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தமா இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கம் செய்யட்டும். இதை நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியலுக்கு பலன் என்னோடு வருன்னு சொன்னீங்க. Oh Lord, help us to come closer to you. Sanctify us, O Lord. I am the Lord that sanctifying you. நானே உன்னை பரிசுத்தப்பட தேவன் சொன்னீரே. பரிசுத்தம் இயேசுதான் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவை தியானிப்பதுதான், வார்த்தையை தியானிப்பதுதான் பரிசுத்தம். இடைமூச்சிலும் பேச்சிலும் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும்படியா இந்த வேளையிலே என்னென்ன விக்கிரத்தெல்லாம் நாங்க வச்சிருந்தோமோ, பணம் அல்லது பொருள், இச்சை, சுகம், துக்கம் அந்த விக்கிரகத்தெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சபையில் கொண்டு நாங்கள் உடைக்கிறோம். இப்பொழுது அது வேண்டாம். இயேசுவே நீர் போதும், நீர் போதும் கர்த்தாவே என்று சொல்ல கிருபை தருவீராக. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, எல்லாரும் சொல்லுவோம், இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, எல்லாரும் சொல்லுவோம், இயேசு போதுமே, நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அவரே நமக்கு போதுமானவர். அவர்தான் நமக்குள்ள எல்லாமே இருந்து என்றைக்கும் நடத்துகிற தேவனாய் கைவிடாமல் காத்துக்கொள்வார். இந்த பேண்டமிக்கினுடைய தொந்தரவுகள், நோயின் தாக்கங்கள், பலவீனங்கள் அண்டாதபடிக்கு தம்முடைய மந்தையை காத்துக்கொள்வதற்கு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். முன்னால் வந்தவெல்லாம் ஓநாய்களும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார். நானும் என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ கொடுத்த ஜீவனுக்களுக்கு இந்த நித்திய ஜீவன், எங்களுடைய பாவ மன்னிப்பு, என் நோயிலிருந்து விடுதலை தருவதற்காக தானே கொடுத்தீங்க. இயேசு ரத்தம் எல்லாரையும் பாவங்களை யார கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவ பலியாய் வாழ கிருபிச்சையும் பலி சாட்சிகளை கேட்க செய்யும். இப்பொழுது ஒரு அருமையான சகோதரர், நான் தூர இடத்தில் நான் இருக்கிறேன், முன்போல என்னால வேதத்தை வாசிக்க முடியாது, சூழ்நிலையெல்லாம் வித்தியாசமா இருக்கிறது, அன்பை நான் ருசிக்க முடியாதபடிக்கு எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரனை, உன் நெருக்கத்திலும் நீ அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவரை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாத நேச கர்த்தராய் இருக்கிறார். இம்மானுவேலன்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். தெரியுமா? இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்க, உன்னோடு இருக்கிறார். வேலையை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பதையும் அவருடைய வேதம் உன் மன மகிழ்ச்சியா இருப்பதா